பிரான்சில் தங்களை போலீசார் என கூறி பொதுமக்களை ஏமாற்றி வந்த ஒரு விசித்திரமான திருட்டு கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கும்பலில் உள்ளவர்கள் அனைவரும் 60 முதல் 70 வயதுக்கு உட்பட்ட முதியவர்கள் என்பதுதான் ஆச்சரியமாக உள்ளது. இவர்கள் நீண்ட காலமாக திட்டமிட்டு இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த வயோதிப திருடர்கள் கும்பல் பெரும்பாலும் தனியாக வசிக்கும் முதியவர்களையே தங்கள் இலக்காக தெரிவு செய்துள்ளனர். தாங்கள் சிவில் உடையில் இருக்கும் போலீசார் என்று கூறி பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று சோதனையிடுவது போல நடித்து அங்குள்ள நகை மற்றும் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இந்த கும்பல் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்பதால் மக்களை நம்ப வைப்பதற்காக போலி அடையாள அட்டைகளையும் சில நேரங்களில் போலீஸ் சீருடைகளையும் பயன்படுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை இவர்களை வயதானவர்கள் என்பதால் சந்தேகப்படாமல் வீட்டுக்குள் அனுமதித்துள்ளனர். இதனை சாதகமாக்கிக் கொண்டு இவர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். கடந்த சில மாதங்களாக பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இத்தகைய முறைப்பாடுகள் அதிகரித்ததை அடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் ரகசிய தகவல்களின் அடிப்படையில் இந்த முதிய திருடர்களை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் பழைய குற்றவாளிகள் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இவர்கள் பல தசாப்தங்களாக குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தவர்கள் என்பதும் தற்போது நவீன யுகத்திற்கு ஏற்ப போலீசார் வேடமிட்டு திருடுவதாகவும் தெரிய வந்துள்ளது. பொதுமக்கள் தங்களை அணுகும் போது நபர்கள் போலீஸ் துறையை சேர்ந்தவர்களா என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.